கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறார். காலைதோறும் அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கவலைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மத்தேயு 6:34 வாசிக்கிறோம், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாளைக்கு நாம் என்ன செய்வோம் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆகாயத்து பட்சிகளை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் நம்மையும் போஷித்து வழிநடத்துவார். அவைகளை பார்க்கலும் நாம் விசேஷர்களாய் இருக்கிறோம். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை காத்துக்கொள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் நாம் அவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம் நாளைக்காக கவலைப்படாமல் இருப்போம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை விசாரிக்கிறார். நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.